கொடைக்கானல் போன நெறைய பேருக்கு கண்டிப்பா இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. நம்ம பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்போம். குறுக்கே இந்த கௌசிக் வந்த மாரி டிராஃபிக்ல வந்து மாட்டி, நம்ம பிளான்லாம் டோட்டலா சொதப்பலாகி, நாம கடைசியா வந்து சேர்ந்த இடம் தாங்க இந்த கொடைக்கானல் லேக். 1863வது வருஷம் சர்வேர் ஹென்றி லேவிங்ல உருவாக்கப்பட்ட ஒரு மேன்மேட் லேக் தாங்க. கிட்டத்தட்ட 60 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த லேக் நம்ம ட்ரோன் ஷாட்ல தூரத்துலேருந்து பார்க்குறப்போ வந்து நமக்கு ஒரு நட்சத்திர வடிவில வந்து இருக்குங்க. இந்த லேக்கை சுற்றி 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நமக்கு சைக்கிளிங் போகிறதுக்கு, குதிரை சவாரி பண்ணுறதுக்கு மற்றும் வாக்கிங் போகிறதுக்கு வந்து ரோட் ஃபெசிலிட்டி வந்து இருக்குங்க. இந்த சைக்கிள் ரைடு ½ அன் ஹவர் போக 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சைக்கிளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, முன்னாடி பின்னாடி உட்காந்துக்கிட்ட 2 பேருக்குமே வந்து பெடல் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ ஜாலியாக நீங்கள் வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம். ஜாலியாக ஆரம்பித்தா நம்மளோட ரைடு வந்து ஒரு அட்வென்ச்சர் இதுவாக மாறிடுச்சுங்க. ஏன்னாக்கா நம்ம சைக்கிளோட ஒரு பக்கம் வந்து பிரேக்கே இல்லை, இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி டிராஃபிக்லாம் வந்து கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. நம்மளுடைய இந்த ரைடு சூப்பராக வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம். ½ அன் ஹவர் வந்து போனதே வந்து தெரியலங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரைடை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த லேக் பார்க்குறதுக்கே வந்து வியூ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. லேக்குக்கு பக்கத்துலேயே வந்து கோக்கஸ் வாக்குன்ற பிளேஸும், அதுக்கப்புறமா வந்து பிரெயின் பார்க், இது ரெண்டுமே இருக்குங்க. ரெண்டுமே வந்து ரொம்பவே பக்கம் தான். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேசஸ்க்கும் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.